வாடா பச்சைக்கிளி. அண்ணி அம்மா இல்லையா? அத்தை ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? என்னடா? அண்ணி அது வந்து சொல்லு. பாண்டி ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னானா? இல்லை அண்ணி, ஒரு வண்டியை கொண்டு வர்றதுக்காக போனேன். அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் 2 அண்ணனையும் பார்த்தேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஏன் எதுக்குடா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க? பாண்டி கடையில தானே இருக்கான். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல? இல்லை இல்லை, அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணி. அப்புறம் ஸ்டேஷனில் தெரியும். என்னைக்குனாலும் அவங்க 2 பேரும் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல? ஆ ஆமாம் அண்ணி. நீ கிளம்பு. சரி அண்ணி. அப்பா அப்பா ஏய், அப்பா, எங்கடி போய்கிட்டே இருக்க? வீட்டுக்குள்ள போனா மரியாதை கெட்டு போயிடும். எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் மனோகர் அங்கிள் வைஃப் கால அப்பா விழுவச்சிங்களே, அப்படியா? ஏய், அத பத்தி நீ கேட்க தேவையில்ல. மரியாதையா வெளியே போயிடு. இருக்கிற கோவத்துல நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இப்ப நீங்க பண்ணதுலே தெரிஞ்சு போச்சு. கண்ணு மண்ணு தெரியாம என்ன வேணாலும் செய்வீங்கன்னு. ஏய், பேசாம போயிடு. அதான் எல்லாருக்குமே நல்லது. இவரை போய் இப்படி பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? பாத்தியா ரவி, யார் எதை பத்தி பேசுறதுங்கிற விவசாயம் இல்லாம போயிருச்சு. நான் ஓடி போய் குடும்ப மானத்தை வாங்கிட்டேன், ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஆனா நீங்க அப்பாவை எல்லார் முன்னாடியும் கால்ல விழ வச்சு அவர் மரியாதையை கெடுத்துட்டீங்க. நீங்களும் நானும் ஒண்ணுதான். ஏய், என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க? அண்ணா, கை நீட்னு நான் சும்மாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஏய், வெளியே போ. அப்பா, ஏய், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்பா, என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம். அதுக்காக இவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல போறீங்களா? வீட்டு விஷயத்த 3வது மனுஷங்களோட கூடி பேசுற பழக்கம் எங்க வீட்டுல யாருக்கும் கிடையாது. அப்பா, வேணாம்ப்பா, இப்பெல்லாம் பேசாதீங்கப்பா. ஏய், எங்க அப்பதான் தெளிவா சொல்லிட்டார்ல, வெளியே போடி. இங்க பாரு, அப்பா என் மேல இருக்கிற கோவத்துல பேசிட்டு இருக்காரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களாம் நல்லவங்களாக முடியாது. நீங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறது மாற போறதே இல்ல. நீ பண்ணது மட்டும் மாறப்போதா? இத பாரு, நான் நல்லபடியா வாழ்ந்தா இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பா அம்மாவோட கோவம் மாறும். நான் அப்படி வாழதான் போறேன். ஊர்ல பட்ட அசிங்கம் அசிங்கம் தானே? யார் சொன்னது? புடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்லா தானப்பா இருக்கான்னு இன்னைக்கு தப்பா பேசின இதே ஊர்வாய் தான் நாளைக்கு மாத்தி பேசும். என்னால இந்த குடும்பத்துக்கு வந்த அவமானம் அன்னைக்கு சரியாகும். ஆனா அப்பா யார் காலையும் விழுந்த அவமானம் என்னைக்குமே போகாது. எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான், அது ரேவதி மட்டும்தான். இங்க நடக்கிறது சரியோ தப்போ, இங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு எல்லாத்தையும் எங்க குடும்பத்துக்குள்ளேயே நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். தப்பார், நீ பண்ணதை விட அவங்க பண்ணது ஒண்ணும் பெரிய தப்பா எனக்கு தோணல. ஏய், வெளியில போ. என்ன ஏமாத்திட்டாங்கங்கிற கோவத்துல இவங்க போய் அப்படி பண்ணிட்டாங்க. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணல. போறேன்ப்பா, போறேன்.
ஆனா இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க இல்லன்னு சொன்னாலும் நான் எப்பயுமே உங்க பொண்ணுதான்ப்பா, உங்க மலர் தான்ப்பா. ஆனா இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்கப்பா. வரேன்ப்பா. ஏ ஓடி. என்னங்க? என்ன சீதா? கிளம்பலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்படியே எங்கேயாச்சு போயிடலான்னு தான் இருக்கு சீதா. வீட்டுக்கு போகவே மனசுக்கு பிடிக்கல. என்னங்க நீங்க மறுபடியும் இப்படி யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? நம்மளை பத்தி யோசிச்சு தான் சொல்றேன். 2 பேருமே எங்கேயாவது போயிடலாம். ஏற்கனவே ராஜா ரவி எல்லாம் அவ பண்ண தப்புக்கு எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்களான்னு பேசுறாங்க. நாம அவங்கள விட்டுட்டு போயிட்டோம்னா அவ்வளவுதாங்க. நாம போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பேசினா நமக்கு என்ன சீதா? இல்லைங்க, வேண்டாம். இந்த பேச்சே இனிமே பேச வேண்டாம். அவங்க சின்ன பசங்க, யோசிக்காம பேசுறாங்க, யோசிக்காம செஞ்சிடுறாங்க. நாமளும் அதே தப்ப பண்ணக்கூடாது இல்லைங்க. ஆனா நமக்கே சீதா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. தெரியலையே. நாம மனசறிஞ்சு யாரு மனசும் வருத்தப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லையே. பிள்ளைங்களை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறத தவிர நமக்குன்னு எந்த ஆசையுமே இல்லையே சீதா. இத்தனை வருஷம் வீடு வேலை பசங்கன்னு ஓடியாச்சு. இனிமே கொஞ்சம் நமக்காக வாழணும்னு நினைச்சேன். அதுவும் இப்பதான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். அது தப்பா? கடவுள் நம்மளை எதுக்காக இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியலங்க. சந்திரசேகர் போனது முதல் ஷாக். அப்புறம் என் வேலை போச்சு, மனோகர் போயிட்டான், பணம் போச்சு, மலர் போயிட்டா, மானம் மரியாதை எல்லாமே போச்சு. என்ன வாழ்க்கை இது? ஏன் இப்படிலாம் நடக்குது? எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எது வந்தா என்ன, எது போனா என்ன? உங்களுக்கு நானும் எனக்கு நீங்கன்னு இருக்கோம்ல, எல்லாம் சரியாயிடுங்க. எப்படி சீதா சரியாகும்? போன மானம் போனது தானே. இனிமேல் அது வரவே வராது. உனக்கு நான் இருக்கிறேன்னு நம்புறியே, அந்த நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியாம உன்னை விட்டு போக பார்த்தனே. நீங்க சொல்றதையே தான் நானும் சொல்றேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. போன மானமும் போன பணமும் இனி எதுவுமே வரப்போறது இல்லைன்னு முடிவாயிடுச்சுல்ல. சொல்லுங்க, நடந்த எதுவுமே மாறப்போறது இல்ல. நம்மளால எதையும் மாத்தவும் முடியாது. அப்படித்தானங்க? அப்புறம் அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன ஆக போகுது சொல்லுங்க? போனதெல்லாம் போகட்டும். இனிமே எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி நம்ம குடும்பத்தை பாத்துக்கலான்னு முடிவு எடுத்தோமா இல்லையா? அம்மா, அதுதாங்க சரியான முடிவு. இருக்கிற வரைக்கும் நம்ம கடமைய நாம சரியா செஞ்சுட்டு போலாம். ஆனா பழைய மாதிரி மனசு எதுலயும் ஒட்டல சீதா. எல்லாமே வெறுப்பா இருக்கு. இருந்தா என்னங்க, அப்படியே இருக்கட்டும். எனக்கும் தான் எதுலயுமே பிடித்தம் இல்ல. அதுக்காக பாதியிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாதுல்ல. போக போக எல்லாம் சரியாயிடும். மனசு கூட பழைய மாதிரி மாறிடும்.
இவ்வளவு நாளா பாசத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சோம். இதுக்கு மேல மனசு மாறுற வரைக்கும் இது நம்ம கடமைன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்வோம். நீ சொல்றது சரிதான். பாத்தியாடி மருமவள் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறான்னு? என்ன பண்றது, நல்லா பெரிய வீட்டு பொண்ணை கட்டின்னு வந்துட்டா. அவளை போய் இந்த வேலை செய்ய சொன்னா செய்வாளா? அதான் பாவம். அதான் ஆரம்பிச்சல, இன்னத்துக்கு மென்னு முழுங்குற சொல்லி தோலை. எங்களெல்லாம் இப்படி ஏமாத்திட்டியாக்கா? ஏமாத்திட்டனா? இன்னாடி ஏமாத்துன? அவன் உனக்கு சேவை செய்வான்னு பார்த்தா வந்தவள உள்ள உட்கார வச்சுட்டு அவ துணிமணிய நீ தோச்சு போட்டுட்டு இருக்க. லோகனை பொண்டாட்டி சின்ன பாண்டியம்மா சின்ன தாயின்னுட்டு கெத்தா சுத்துரு நீயே. மாமியார் கெத்த காட்டவே இல்லையா? அடியே எங்க மலரு வீட்டுக்கு வெறும் மருமவளா வந்திருந்தா நானும் மாமியார் கெத்த காட்டியிருப்பேன்டி. வேற எப்படி வந்ததாக்கும்? அது என் வீட்டு சாமி, என் வீட்டு குல தெய்வம். அப்போ வருஷம் ஃபுல்லா உட்கார வச்சு பூஜை பண்ண போறியா? பண்ண வேண்டியே. உனக்கு என்ன வலிக்குது? சத்தம் இல்லாத கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாண சோறு கிடையாதா? ஏய் அவளதானே இந்த சின்ன தாயாண்ட கேட்டுக்குனீங்கல்ல, குண்டானா ஆக்கி கொட்டுறேன். போங்கடி வேலைக்கு. சோத்துக்கு எப்படி வந்துட்டாளுங்க பாரு, போங்கடி. யோ குந்தியா, உன்னாண்ட ஒரு விஷயம் பேசணும். இல்ல மணி 12 ஆச்சு, கடை திறந்துருக்குமா, போயிட்டு வந்துடுறேன். இல்ல கடை வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். வாயில எதனா வந்துட போகுது குந்து. உன்னோட பெரிய ரோதனையே போச்சு போ. என்ன சொல்லு. ஐயோ நம்ம ஒரு விஷயத்த மறந்தே போட்டோம்யா. ஏரியா ஜனங்களா வாய் விட்டு கேக்குற அளவுக்கு வச்சிட்டோம் தெரியுமா? என்ன சின்ன சொல்ற? கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, ஆனா நம்ம பம்சனை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆமா ஃபங்க்ஷனா? என்னம்மா ஃபங்க்ஷனு? டேய் பாண்டி கண்ணாலத்தை சிம்பிளா முடிச்சுக்கினீங்க. எங்களுக்கு கண்ணால சோறு கிடையாதான்னு இங்க இருக்கிறவளுங்களா கேட்டுனுக்குறாளுங்கடா. ஆமா சின்ன, நாம இத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதான் நம்ம ஏரியாக்காரங்களுக்கு மட்டும் சொல்லி இத ஒரு சின்னதா ஒரு வரவேற்பு வச்சிடலான்னு யோசிக்கிறியா? நீ என்ன சொல்ற? நீ சொன்னா அப்பீலே கிடையாது சின்ன. அத்தை அதெல்லாம் வேண்டாம். இப்போ இருக்கிற மனநிலையில இதெல்லாம் சரியா வருமா? ஆமாம்மா, ஏற்கனவே அவங்க வீட்டுல எல்லாரும் கோச்சினுக்குறாங்க. அதுக்காக அவங்க கோவம் சரியாகிற வரைக்கும் நாம என்ன காத்துட்டு இருக்க முடியுமாடா? எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணா அப்பாலிக்கா நல்லதுதான் கண்ணு நடக்கும். கோவம் சரியானதுக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் வந்து நாங்க தான் ஏதோ கோவத்துல இருந்தோம், நீங்க செஞ்சிருக்க கூடாதான்னு கேட்டா நாங்க எங்க வச்சுக்கிறது மூஞ்ச? என்னடா நைஸாங்க 2 பேரும் லுக்குறீங்க? வேற எதுனா ஐடியா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மலரு, நம்ம ஏரியால நீ இந்த மாதிரி பம்சன் நடந்ததெல்லாம் பார்த்தது இல்லையே. பாரு அப்படியே அசந்து போடுவேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் வாய் விட்டு வேற கேக்குதுங்க. செய்யல்னா நல்லா இருக்காத மலரு. அதெல்லாம் சரிதான் அத்தை, ரொம்ப நிறைய செலவாகுமே. எப்படி எல்லாத்தையும் சமாளிப்பீங்க? ஏய், ஃபங்க்ஷன் அத்தனும் முடிவு பண்ணிட்டா காசு பண்ணலாம் தானா வந்துடும் மலரு. உனக்கு ஓகே தானே? என் மருமகளுக்கு ஓகே தான்டா. உங்க கண்ணால செலவுக்குன்னு நான் துட்டு சேர்த்து வச்சிருந்தேன். எனக்கே தெரியாம ஏத்துக்குன்னு போய் செலவு பண்ணிச்சு இந்த மனுஷன். இப்ப அது கேக்குது இல்ல, நீயே பதில் சொல்லு. அது அது வந்து இழிக்கிறத பத்தியா? சிரிக்காதப்பா, மானம் போது. இத பாருங்க, நான் எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன். உங்க கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன்னு சின்ன ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதனால இந்த ஃபங்க்ஷன் செலவு ஃபுல்லா ஏன் பொறுப்பு. இன்னாது உனக்கு துட்டு கையில வந்தா உனக்கு கடன் ஞாபகம் தாயா வரும். உன்னை நம்பி நாங்கெல்லாம் குந்தின்னு இருக்கணுமா? போய. ஏய், இவ்வளவு நாளா அப்படிடி என் மானத்தை காப்பாத்தின என் மருமக மலருக்காக அந்த பணத்தை நான் கொண்டு வருவேன்டி. என்ன நம்புடி. நம்புடா. தேதியை குறிக்கிறோம், ஃபங்க்ஷனை ஜாம் ஜாம்னு பண்றோம். போதுமா?
சொல்றா கிளி. ஆ ஒரு நிமிஷரா, போன் பேசிட்டு வந்துடுறேன். வந்துடுறேம்மா. சொல்றா. சரியா? சின்ன நானும் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேனே. போய் தலைப்பா ஆள உரிய அம்மா. மலரே. அத்தை நில்லு. யா மலரே, பாண்டிக்கு ஒரு விசேஷம் சொல்லிக்கினதும் நானும் உங்க மாமாவும் எம்மா சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன் மலரு, உன் அம்மா அப்பா கூட இல்லன்னு தானே நீ வருத்தப்பட்டுக்கிற? மலரு சொன்னா கேளு. ஏந்திருக்கண்ணே. பாரு கணத்தோட, நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. இந்த பம்சனுக்கு உங்க அப்பா அம்மாவை இட்டுன்னு வர வேண்டியது இந்த சின்னோட பொறுப்பு. இல்ல அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. முயற்சி பண்ணி தான் பாப்போமே. எதுவுமே செய்யாம நாமளே அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னா வந்தா உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப. உடு, அப்பாலிக்க நான் பாத்துக்கிறேன். ஆனா எதுக்காகவும் உன் முகம் வாடக்கூடாது. சிரிச்சுக்கினே இருக்கணும் கண்ணு. சரியா? போ. சரி அத்தை. போ. உமா, 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 உமா. மாமா வந்துட்டாரு. அப்பா. மாமா வாங்கப்பா, உட்காருங்க. உட்காருங்க மாமா. சாவகாசமா உங்ககிட்ட உட்கார்ந்து பேசிட்டு போக வரல. அப்பா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சுப்பா? என்னன்னு உனக்கு தெரியாதா? நீ தானே எல்லாத்தையும் பண்ணிருக்க. வர வர இந்த அப்பா உனக்கு கொஞ்சம் கூட முக்கியம் இல்லாதவனா போயிட்டல. மாமா, நான் என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஊருக்குள்ள நடந்து போனா எதிரில வரவும் போறவன் எல்லாம் மரியாதையா வணக்கம் வச்சுட்டு போறான். ஆனா நான் பெத்த பொண்ணு. அப்பா, இப்ப நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? ஏன் இப்படி கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லப்பா. உமா மாதிரி உங்க மேல பாசமும் மரியாதையும் வைக்கிறதுக்கு வேற யாராலையும் முடியாது மாமா. அது சரி, இப்படி நேக்கா பேசிதான் என் பொண்ணு நீங்க கேட்கறதுக்கு எல்லாம் தலையாட்டுறா. தலையாட்ட வச்சிருக்கீங்க. அப்பா ப்ளீஸ் பா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம பேங்க்குக்கு போய் உன் பேர்ல லோன் போடுற விஷயமா பேசிட்டு வந்திருக்க. அப்பா, அது வந்து பேசுமா? என்ன விஷயம் கேட்டல்ல, பதில் சொல்லு. அப்பா, அவருக்கு நான் செய்யாம வேற யார்ப்பா செய்வா? நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அது எனக்கு கஷ்டமாயிடும்னு யோசிக்கிறீங்க. ஆனா லாபம் வந்தா அதுவும் எனக்கு தானப்பா. இந்த நம்பிக்கை இவரை பெத்தவங்களுக்கு வந்துச்சா? இவரை நம்பி 10 பைசா கொடுக்க அவங்க தயாரா இல்ல. இந்த பாரத்தை சேர்த்து இழுக்கணும்னு உனக்கு என்னமா தலையெழுத்து? இவர் லட்சணம் இங்க எல்லாருக்கும் தெரியும். உனக்கு தான் இன்னும் புரியல. அப்பா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்கம்மா, நான் உன்னை பெத்தவன், நீ கஷ்டப்பட போறன்னு தெரிஞ்சும் என்னால சும்மா இருக்க முடியாது. என்னங்க? நான் மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன். இனிமே இந்த லோன் விஷயத்தை பத்தி மறந்துடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ரவி, கேட்டிங்களாம்மா? போதுமா? ரொம்ப சந்தோஷமா?
ரவி, பெத்தவங்களே என்ன நம்பலையா? நான் அந்த அளவு கூட தகுதி இல்லைன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மா, டேய் ரவி, போதுமா, போதும். ரவி, போம்மா. டேய் ரவி, நில்லுடா. எங்க நில்லுங்க.